வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா தமிழ் தெலுங்கு பைலிங்குவலா இந்த வருஷம் வெளியான காந்தா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பீரியாடிக் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். செம்ம சூப்பரா இருக்கும். பார்க்காதவங்க கண்டிப்பா முழு படத்தை பாருங்க. கதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க இந்த எக்ஸ்பிளனேஷனை கண்டினியூ பண்ணுங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். TKM அப்படின்ற ஒரு பெரிய ஆக்டர் இருக்காரு. அதே மாதிரி ஐயான்ற மாதிரி ஒரு டைரக்டர் இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் டைரக்டரையும் விட்டு தர முடியல, ஹீரோவையும் விட்டு தர முடியல. இதுக்கு நடுவுல ஒரு விஷயம் நடக்குது. அதாவது ஒரு கொலை நடக்குது. யாரு கொல்லப்பட்டா, அவங்கள கொலை பண்ணது யாரு, இந்த மாதிரியும் மிஸ்ட்ரி எலமெண்ட் நிறைய இருக்கும். இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்க எதிர்பார்க்காத சில திருப்பங்களையும் இந்த கதையில வச்சிருப்பாங்க. இந்த எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு மர்ம நபரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் கையில கன்னோட ஒரு மூவி செட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்காரு. அங்க இருக்க யாரையோ ஷூட் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு போல. இப்ப ஷூட்டும் பண்ணிடுறாரு. இந்த மர்ம நபர் யாருன்றதை ரிவீல் பண்ணல, இவர் யாரை ஷூட் பண்ணாங்கன்றதையும் ரிவீல் பண்ணல. அப்படியே ஸ்டார்டிங்ல இருந்து நமக்கு காட்டுறாங்க. இவர் பேரு மகாதேவா அப்படின்றது. இவரை எல்லாருமே ஐயான்னு சொல்லுவாங்க. இவர் பெரிய டைரக்டரா இருந்திருப்பாரு. ஆனா இப்ப இவர் எடுக்கிற படம்லாம் பெருசா போக மாட்டேங்குது. மார்டின் அப்படின்ற ஒரு ப்ரொடியூசரை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. இந்த டைரக்டரை பொறுத்த வரைக்கும் சாந்தான ஒரு கதையை எப்படியாவது எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. அது தள்ளி போய்கிட்டே இருக்கும். இப்ப ப்ரொடியூசர் மார்டின் இருக்கார்ல, இந்த படத்தை திரும்பி நம்ம பண்ண போறோம். ஹீரோவா யார் தெரியுமா நடிக்க போறா, உங்க சிஷியனான TKM தான் நடிக்க போறாரு. எல்லாத்தையும் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது அவன் நடிக்க போறானா, அவன் நடிக்கிறதா இருந்தா நான் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த டைரக்டர் சொல்லிட்டாரு. ஏன் அப்படி சொல்றீங்க, இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு அவர் நடிச்சாதான் நல்லா இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. கஷ்டப்பட்டு அவரோட மனசை மாத்திருக்கேன். நீங்களும் ஒத்து வந்தீங்கன்னா என்னோட ப்ரொடக்ஷனை காப்பாத்திரலாம், இல்லனா இந்த ப்ரொடக்ஷனையே நான் லாக் பண்ணிட்டு போக வேண்டியதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால இவரோட மனசும் மாற ஆரம்பிக்குது. ஏன்னா இவருக்கு அது ட்ரீம் ப்ராஜெக்ட்ல அந்த சாந்தாவை எப்படியாவது பண்ணியே தீரணும்னு நினைக்கிறாரு. அந்த TKM என்னோட டைரக்ஷன்ல மட்டும் தலையிடக்கூடாது, அப்பனா நான் படம் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இந்த டைரக்டரும் ஏத்துக்கிறாரு. இப்ப மூவிக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஷூட்டிங்கான ஏற்பாடுலாம் ஸ்டுடியோல நடந்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்க பாபுன்ற ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் அசோசியேட் டைரக்டரா ஒர்க் பண்றாரு. ஹீரோ இன்னும் வரலையான்ற மாதிரிலாம் டைரக்டர் கேக்குறாரு. அதே மாதிரி ஹீரோயினா நடிக்க போற பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வராரு. இந்த பொண்ணோட பேரு குமாரி அப்படின்றது. இவங்க அனாதையா இருப்பாங்க. இந்த டைரக்டர் தான் கூட வச்சு பாத்துக்கிறாரு. இந்த டைரக்டர் என்ன சொல்றாருன்னா, எல்லாருமே இந்த படத்தோட ஹீரோ அவன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்தோட ஹீரோ சரி, ஹீரோயின் சரி, எல்லாமே நீ தான். ஏன்னா ஒன்ன சுத்தி தான் இந்த கதையே நடக்கும். எனக்கு நீ ஒரு விஷயத்தை மட்டும் ப்ராமிஸ் பண்ணு, என்னைக்கும் என்னோட பேச்சை மீற மாட்டேன், அவன் பண்ண மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. ஏன்னா அந்த TKM இருக்காருல, ஒரு காலத்துல இவர் கூடியதான் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இவரை விட்டுட்டு போயிருப்பாரு. அதனால தான் இந்த பொண்ணு கிட்ட அந்த மாதிரி ஒரு சத்தியத்தை கேக்குறாரு. சத்தியம்ன்ற மாதிரி இந்த பொண்ணுமே சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி TKM வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. துல்கர் சல்மான் தான் இந்த ரோலை பண்ணிருப்பாரு. இவரை இதுக்கப்புறம் ஹீரோனே சொல்றேன். செட்டுக்கு வந்தோடனே இவர் என்ன பண்றாருன்னா, கேமராவை இங்க வைக்காதீங்க, அங்க வைங்க, இந்த சீனை முதல்ல எடுக்கலாம், இந்த சீனை அப்புறமா எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி டைரக்டர் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இந்த படத்தை மேக்ஸிமம் நான் தான் டைரக்டே பண்ண போறேன், நான் சொல்ற மாதிரி தான் எல்லாமே நடக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவர் சாந்தான் பேர் வச்சிருக்காருல, சாந்தான்ற பேர் நல்லா இல்ல, நம்ம காந்தான் மாத்திக்கலாம், முதல்ல மாத்துங்கன்னு சொல்லிட்டாரு. இவர் சொல்றதுதான் எல்லாருமே கேக்குறாங்க. அதனால காந்தான்ற மாதிரி இந்த இடத்துல மாத்திடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இந்த டைரக்டருக்கு கோவம் வருது. ஏற்கனவே இந்த ஷூட்டிங் நின்னதுல அப்ப நடந்ததை யோசிச்சு பாக்குறாரு. அப்பயே இவர் சொல்றதை மீறி அந்த ஆக்டர் சில விஷயங்களை மாத்தி பண்றாரு. நான் சொல்றதை எப்படி நீ மீறி மாத்தி பண்ணுவ, நான் சொல்ற மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த டைம்ல இவர் பயங்கரமா பிரச்சனைலாம் பண்ணிருப்பாரு. அதனால தான் ஷூட்டிங் நின்றுக்கும். இந்த வாட்டி பிரச்சனை பண்ண வேணாம், கொஞ்சம் விட்டு பிடிப்போன்ற மாதிரி இந்த டைரக்டர் யோசிக்கிறாரு. அவன் எப்படி பண்றானோ அதே மாதிரி பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த டைம் அந்த ஆக்டர் சின்னாலு, இந்த டைரக்டர் பெரிய ஆளு. ஆனா இன்னைக்கு ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்டர் தான் பெரிய ஆளு, டைரக்டர் சின்ன ஆளா இருப்பாரு. அன்னைக்கு இந்த சீனுக்குலாம் நீங்க நோ நோன்னு சொன்னீங்க, ஆனா இப்ப நோ சொல்ல முடியாது, அந்த லெவலுக்கு நான் வளர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அதுக்கு பதிலுக்கு இந்த டைரக்டரும் ஹீரோவை திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் இன்னமும் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. நீ எப்படி வளர்ந்தன்றதை மறந்துடாது அப்படின்ற மாதிரி டைரக்டர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஹீரோ சாப்பாடுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டு இருப்பாரு. அப்ப இந்த டைரக்டர் தான் இவரை வச்சு போட்டோ எடுத்திருப்பாரு. கண்டிப்பா உன்னை எப்படியாவது நான் ஆக்டரா மாத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் மாத்தி காமிச்சிருப்பாரு. இப்ப வேற ஒரு சீன் எடுக்கலாம்னு நினைக்கும் போது ஹீரோயினை ஒரு இடத்துல நிக்க சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, இவரு சொன்னதை கேட்க கூடாது, நம்ம டைரக்டர் சொல்றதை தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சார் நான் இங்க நின்னா ஓகேவா அப்படின்ற மாதிரி டைரக்டரை பார்த்து கேட்கறாங்க. இத பாக்குற டைரக்டருமே சந்தோஷப்படுறாரு. அதே மாதிரி இந்த ஆக்டர் டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன நம்ம சொல்லியும் கேட்க
கேட்க மாட்டா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அந்த டைரக்டருக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு, இவளால நம்ம சொல்றதை கேட்கறாளே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நீ இங்க நில்லுமா, அப்பதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் ஆங்கிள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப டைரக்டருக்கும் கொஞ்சம் கெத்தா ஃபீல் ஆகுது. இங்க இருக்க மத்தவங்க வேணா நீ சொல்றதுக்கு தலையாட்டலாம், ஆனா அவ என்னோட சிஷ்ய, நான் சொல்றதை மட்டும் தான் கேட்பா, உன்ன மாதிரி துரோகியா என்னைக்கோ மாற மாட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த சீனை நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் காந்தான்னு படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. சீன்ல ரெண்டு பேருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ டைலாக்க இன்னும் சரியா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதனால சீனை முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு டேக் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா டைரக்டர் இருக்கார்ல, இல்ல இல்ல இந்த டேக்கே ஓகே தான், இன்னொரு டேக் அந்த பொண்ணை பாயிண்ட் பண்ண மாதிரி எடுக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது அந்த பொண்ணு பேசுற இடத்தை நம்ம ஸ்கிரீன்ல காமிச்சுக்கலாம், இவன் சீனை கட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோக்கு பெருசா விருப்பம் கிடையாது, எது நம்ம சீனை கட் பண்ணிட்டு அந்த பொண்ணை காட்ட போறாரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இருந்தாலும் பெருசா கண்டுக்க மாட்டாரு. அந்த பொண்ணு சீனை எடுங்கன்ற மாதிரி எடுக்க சொல்றாரு. இப்ப அந்த பொண்ணு ரியாக்ஷன் கொடுக்குற சீனை எடுக்கிறாங்க. சூப்பரா அந்த பொண்ணு ரியாக்ஷன் கொடுத்திருப்பாங்க. பரவாயில்லையே, இந்த பொண்ணு சூப்பரா நடிக்கிறா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பார்த்துட்டு இருக்காரு. இவங்க எடுக்கிற படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் புதுசா ஒரு வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க. அந்த வீட்டுல பேய் நடமாட்டம் இருக்கு. இதுதான் கதையா இருக்கும். ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பேசிக்கும் போது ஒய்ஃப் கோவப்பட்டு ஹஸ்பண்ட தள்ளி விடணும், அந்த மாதிரி ஒரு சீனை எடுக்கணும். ஆனா இவங்க கோவத்துல அடிச்சிடுறாங்க. எங்க அடிக்கிற மாதிரி சீன் இல்ல, தள்ளி விடுறதுதான் சீன் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. இவங்களும் சாரி எல்லாம் சொல்றாங்க. பரவாயில்ல, இது நல்லா தான் இருக்கு, இப்படி பண்ணா நல்லா இருக்கும், நீ அடுத்த வாட்டி என்ன ஃபோர்ஸா அடின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க அடிக்கிற மாதிரி சீனை நடிச்சிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, ஆக்டிங்காக இவர் இவ்வளவு மும்மரமா இருக்காரு, ஆக்டிங்காக இந்த அளவுக்கு இறங்கி வராரு அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு லைட்டா பிடிச்சிருக்கு. இப்ப பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சூப்பரா பண்ணன்ற மாதிரி ஹீரோ பாராட்டுறாரு. இவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. டைரக்டர் சொன்ன அளவுக்கு ஹீரோ ரொம்ப மோசமானவர் இல்லன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நைட்டு நேரம் டைரக்டர் கிட்ட நீங்க சொல்ற மாதிரி அவர் மோசமானவரா தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவனை பத்தி உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும்ன்ற மாதிரி இவரும் இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இவரை தான் கேமரா பாயிண்ட் பண்ணணும்னு நினைப்பாரு. ஆனா அந்த பொண்ணு நல்லா நடிக்கிறதுனால அவளை பாயிண்ட் பண்ண மாதிரி சீனை எடுக்கலாம்னு சொல்லிட்டாரு. இப்ப ஒவ்வொரு சீனா இந்த இடத்துல எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதைப்படி அவங்க உடம்புல அடிக்கடி பேய்லாம் வரும். பேய் வந்த மாதிரி டைலாக் பேசணும், அதே மாதிரி ஒய்ஃபாவும் டைலாக் பேசணும். அந்த மாதிரி மாத்தி மாத்தி சூப்பரா அவங்க டைலாக்லாம் பேசிட்டு இருக்காங்க. சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சூப்பரா இருக்குன்ற மாதிரி இவரும் மனசார பாராட்டுறாரு. இது எல்லாம் இவங்களுக்கு லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருது. இந்த டைரக்டருக்கு அசிஸ்டன்டா பாபுன்னு ஒருத்தர் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த பாபு கிட்ட என்னதான் இவங்களுக்குள்ள பிரச்சனைன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த பாபு சில விஷயங்களை சொல்றாரு. 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் டிராமா ட்ரூப்ல இருந்திருப்பாரு. நீ ஏன் கூட வான்ற மாதிரி இந்த டைரக்டர் தான் கூட்டு வந்திருப்பாரு. எப்படியாவது உன்னை ஆக்டரா மாத்துறன்ற மாதிரி நிறைய சான்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாரு. அவரு டைரக்டரா சான்ஸ் கிடைக்கும், இவர் ஆக்டரா மாத்தணும்ன்ற மாதிரி சான்ஸை வாங்கிடுறாரு. நினைச்ச மாதிரியே இவர் ஆக்டரா மாத்திடுறாரு. இவர் ஆக்டரா மாறினதுக்கு அப்புறம் ரொம்ப பெரிய ஆக்டராவும் மாறிடுறாரு. நிறைய படங்கள் நடிக்கிறாரு. இருந்தாலும் இவர் மேல மரியாதை வச்சுட்டு தான் இருக்காரு. அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்குள்ள சண்டை வந்தது அப்படின்றத இப்போதைக்கு நமக்கு காட்டல. இப்ப கதை பிரசன்ட்க்கு வந்துருது. ஹீரோ கிளம்பலாம்னு நினைக்கும் போது இவங்க வாசல்ல நின்னுட்டு இருக்கிறது தெரியுது. என்ன வீட்டுக்கு போகணுமா, நான் வேணா டிராப் பண்றேன், வண்டியில ஏறுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க முதல்ல தயங்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, டைரக்டருக்கு தெரியாது, ஏறுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே கார்ல ஏறி உட்காந்துடுறாங்க. இவர் இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு போற மாதிரி பிளான் இருக்கும். அந்த ப்ரோக்ராமுக்கு மட்டும் போயிட்டு போலாமான்னு கேக்குறாரு. இவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இந்த ஹீரோ நடிச்ச ஒரு படம் 500 நாளைக்கு மேல ஓடி இருக்கும். அதுக்கான ஃபங்க்ஷன் தான் ஒரு தியேட்டர்ல நடக்குது. அந்த தியேட்டருக்கு தான் இவரை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருப்பாங்க. இவருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப புதுசா நடிக்கிற படத்தோட ஹீரோயினை கூட்டு தான் வந்திருக்காருன்ற மாதிரி எல்லாருமே அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஸ்டேஜுக்கு வந்து ஒரு சில வார்த்தை பேசுங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவருமே ஸ்டேஜுக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஆடியன்ஸ் எல்லாருமே பாட்டு பாடுங்க பாட்டு பாடுங்கன்னு சொல்றாங்க. இப்ப இவருமே ஒரு காதல் பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காரு. சூப்பரா பாடுற தலைவா அப்படின்ற மாதிரி எல்லாருமே இவரை கொண்டாடிட்டு இருக்காங்க. என்னமோ இவங்களை பார்த்து பாடின மாதிரியே உங்களுக்கு தோணுது. நம்ம ஹீரோ ஏற்கனவே கல்யாணம் ஆனவர்னு இப்பதான் தெரிய வருது. ஆக்சுவலா ஹீரோவோட ஒய்ஃப் பேரு தேவி அப்படின்றது. பெரிய பொலிட்டீஷியனோட பொண்ணா இருப்பாங்க. நடுவுல ஹீரோவோட ஷூட்டிங்கை பாக்குறதுக்காகலாம் வருவாங்க போல. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க. இன்னைக்கு சீன்ல கையை பிடிச்சி பேசுற மாதிரி சீனே இருக்காது. ஆனா இவர் பேசிட்டு இருக்கும் போது அவங்களோட கையை பிடிச்சலாம் பேசிட்டு இருக்காரு. இதை பாக்குற டைரக்டர் ஷாக் ஆயிடுறாரு. கையை பிடிக்கிற மாதிரி சீனே இல்ல, இவன் எதுக்கு கையை பிடிச்சி பேசுறான், அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதோ போக ஆரம்பிக்குது போல அப்படின்ற மாதிரிலாம் டைரக்டர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலா இப்ப சீன் எல்லாம் இவங்க ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. நாளையில இருந்து சாங்கை எடுக்கலாம்ன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்ப சாங்குக்கான ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த சாங்ல ரெண்டு பேருமே நெருக்கமா கட்டி பிடிச்சு ஆடுற மாதிரிலாம் சீன் இருக்கும்ல, ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சு ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப க்ளோஸா ஆடுற மாதிரியே இந்த டைரக்டருக்கு தோணுது. ஒரு ஸ்டேஜ்ல இந்த டைரக்டரும் கட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது வரைக்கும் போதும்ன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப இந்த குமாரியை தனியா மீட் பண்ணி பேசுறாரு. என்ன அவன் அழகையும் பணத்தையும் பார்த்து விழுந்துட்டியான்ற மாதிரி கேக்குறாரு. அப்படிலாம் இல்ல, நீங்க சொல்ற அளவுக்கு அவர் மோசமானவரா எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உனக்கு அவனை பத்தி தெரியுமா இல்ல எனக்கு அவனை பத்தி தெரியுமா, நான் சொல்ற மாதிரி கேளு அப்படின்ற மாதிரிலாம் கண்டிஸ்ட் இங்க இருந்து கிளம்புறாரு. ஷூட்டிங்க பார்க்க பத்திரிக்கைக்காரங்க வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பத்திரிக்கைக்காரர் வந்திருக்காரு. ஹீரோ ஒவ்வொரு சீனா எடுத்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. டைரக்டர்
தானே எடுப்பாங்க, என்ன நீங்க சொல்றீங்கன்ற மாதிரி அவர் கேக்குறாரு. இங்க எல்லாம் நான் சொல்ற மாதிரி தான் நடக்கும்ன்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த டைரக்டருக்கு கடுப்பாயிருது. நன்றி கெட்ட நாயன்ற மாதிரி கத்தி சொல்றாரு. என்ன எல்லாரும் முன்னாடியும் இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. திரும்ப திரும்ப நன்றி கெட்ட நாயே நன்றி கெட்ட நாயேன்னு சொல்லிட்டாரு. இதுதான் நீ பேச போற டைலாக் அப்படின்ற மாதிரி மாத்திடுறாரு. அதாவது ஹீரோவை திட்ட வேண்டிய எல்லாத்தையும் திட்டிட்டு இப்படிதான் சீன் இருக்க போது, நீ இந்த மாதிரி தான் நடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. ஹீரோக்கு எல்லாரும் முன்னாடியும் கொஞ்சம் அசிங்கமா போயிருது. அந்த பத்திரிக்கைக்காரரும் இந்த விஷயத்தை நோட் பண்ணிட்டாரு. இப்ப ஹீரோ கிட்ட சீன் என்னன்னு சொல்லிட்டார்ல, இப்ப ஹீரோவும் நடிக்கிறதுக்கு தயாராகிறாரு. ஹீரோ உடம்புக்குள்ள பேய் பூந்த மாதிரி ஹீரோ நடந்துக்கணும், கண்ணாடியில போய் இடிச்சோம், இதுதான் சீனா இருக்கும். அந்த சீனை பர்ஃபார்ம் பண்றதுக்காக ஹீரோ வராரு. அப்படி வந்த ஹீரோ இருக்கார்ல, வேணும்ட்டே கண்ணாடியில ஃபோர்ஸா இடிக்கிறாரு. அப்படி இடிச்சதுல இவர் நெத்தில இருந்து ரத்தம்லாம் வருது. இது அந்த மீடியால பாக்குறாருல, நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. டைரக்டர் கொஞ்சம் கோவமா பேசிட்டாரு, அதனால தான் ஆக்டர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, டைரக்டர் தான் காரணம்ன்ற மாதிரி எழுதி வச்சிருக்காரு. சோ இவரோட ஃபேன்ஸ்லாம் டென்ஷன் ஆயிருப்பாங்க, டைரக்டரை போட்டு அடிச்சிருப்பாங்க. டைரக்டர் ஏன் வரலன்னு கேக்குறாரு. டைரக்டரா சில ஆளுங்க அடிச்சு வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. சரி எதுக்காக குமாரி வரலன்னு கேக்குறாரு. டைரக்டருக்கு அப்படி ஆயிருச்சுல, அதனால தான் குமாரியும் வரல, இன்னைக்கு நம்ம மத்த சீன் எல்லாம் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் பாபு சொல்றாரு. இவரும் சரி ஓகே அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இவருக்கு தம்பி கேரக்டர் ஒருத்தர் பண்ணுவாரு, அவர் சம்பந்தப்பட்ட சீன் எல்லாம் ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குமாரியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. டைரக்டர் வீட்டுல தான் குமாரி இருக்காங்க. இப்ப குமாரி கிட்ட கார்ல வச்சு பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேக்குறாங்க. நான் எதுக்காக இந்த மாதிரி பண்ண போறேன், என் ஃபேன்ஸ் யாராவது பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. பிரச்சனையை பேசினா சால்வ் பண்ணிடலாம், நீங்க வந்து பேசி பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இவரும் பேசுறதுக்காக வராரு. கால் எப்படி இருக்குன்ற மாதிரி கேக்குறாரு. இவர் சாதாரணமா தான் கேக்குறாரு, ஆனா டைரக்டருக்கு கோவம் வந்துருது. ஏண்டா ஆளை வச்சு காலை உடைச்சிட்டு எப்படி இருக்கு நான் கேக்குறேன் அப்படின்ற மாதிரி செருப்பெல்லாம் தூக்கி எறிகிறாரு. இதனால ஹீரோக்கு கோவம் வந்துருது. இதனால தான் பேசவே நான் வரலன்ற மாதிரி கிளம்ப பாக்குறாரு. நீ இந்த டைரக்டரை ரொம்ப நம்பிட்டு இருக்க, இவர் அவ்வளவு நல்லவர்லாம் கிடையாது, தப்பு செய்யாத என்ன ஜெயில தண்டனை அனுபவிக்க வச்சாரு, வேணா அவர்கிட்டயே கேட்டுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ சொல்றது உண்மையா இருக்குமா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. ஹீரோ சொல்றது உண்மையான்ற மாதிரி டைரக்டரை பார்த்து கேக்குறாங்க. இங்க டைரக்டர் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோ கொஞ்சம் வளர ஆரம்பிச்சாரு பாத்தீங்களா, இதுக்கப்புறம் உங்க கூட இல்லாம நான் வெளியே போய் இருக்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி வெளியே போய்க்கோன்ற மாதிரி டைரக்டர் ஏத்துக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் நம்மளை விட்டுட்டு போறானே அப்படின்ற மாதிரி டைரக்டருக்கு ஒரு கோவம் இருக்கு. கேமராவை கட் பண்ணதுக்கு அப்புறம் நடிக்காதன்ற மாதிரி கொஞ்சம் கிண்டலா சொல்லி அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ நிறைய படம்லாம் பண்றாரு, நம்ம சேர்ந்து பண்ணலான்ற மாதிரி இவரும் ஒரு படத்தை பத்தி சொல்லிட்டாரு. ஹீரோ சில சீனை மாத்தலாம்னு சொல்றாரு. நீ ஆக்டர் மட்டும் தான், நான் தான் டைரக்டர், இதே மாதிரி எடுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாரு. இப்ப சாந்தான்ற படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பண்ணாத அப்படி பண்ணு, அப்படிலாம் பண்ணாத இப்படி பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோவை ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. அதாவது ஹீரோவை ஸ்டார்டிங் எப்படி ட்ரீட் பண்ணாரோ அதே மாதிரி ட்ரீட் பண்றாரு. இதெல்லாம் ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. நம்ம இவ்வளவு வளர்ந்துட்டோம், இன்னமும் நம்மள இப்படி ட்ரீட் பண்றாரு அப்படின்ற மாதிரி கோவம் வருது. இவர் பண்றதா இருந்தா இதுக்கப்புறம் இந்த படத்தை நான் பண்ண மாட்டேன்ற மாதிரி கட் பண்ணிடுறாரு. இது ரிலேட்டடா இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டைலாம் வந்திருக்கும், ஷூட்டிங்கை நிறுத்தி இருப்பாங்க. இப்படிதான் ஸ்டார்டிங் ஷூட்டிங் கட் ஆயிருக்கும். அந்த டைம் ஷூட்டிங்ல ஒரு விபத்து நடந்திருக்கும், அதுக்கு காரணம் ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி போலீஸுங்க ஹீரோவை ஜெயிலுக்குள்ள தள்ளி இருப்பாங்க. ஹீரோ ஒரு 10 நாள் வரைக்கும் ஜெயிலுக்குள்ள கம்பிலாம் எண்ணிருப்பாரு. இவரை பெயில்ல எடுக்கிறதுக்காக இந்த டைரக்டர் தான் வந்திருப்பாரு. ரொம்ப நன்றின்ற மாதிரிலாம் டைரக்டர் கிட்ட சொல்லிட்டாரு. நிறைய ப்ரொடியூசர் என்ன புக் பண்ணியிருந்தாங்க, ஒருத்தர் கூட என்ன காப்பாத்த வரல, நீங்க தான் வந்திருக்கீங்க, என்ன யார் இப்படி பண்ணிருப்பா, என் மேல கோவம் இருக்க யாரோ தான் இதை பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி ஹீரோ புலம்பிட்டு இருக்காரு. நீ எதுக்காக உன்னை பிடிக்காதவங்க பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிற, உன்னை பிடிச்சவங்க கூட உன்னோட நல்லதுக்காக பண்ணிருக்கலாம்ல. ஆமா நான் தான் இந்த விஷயத்தை பண்ணன்ற மாதிரி டைரக்டர் சொல்லிட்டாரு. அது வெறும் ஆக்சிடென்ட்டா இருக்கும், அந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோவை கோர்த்து விட்டது இந்த டைரக்டரா தான் இருப்பாரு. இவருக்கு புத்தி வரணும்ன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. 10 நாள் ஜெயில இருக்கும்போது உனக்கு புத்தி வந்திருக்கும்னு நினைக்கிறேன், இந்த சினிமாலாம் உனக்கு செட் ஆகாது, ஊரை பார்த்து ஓடுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதுல ஹீரோ ட்ரிகர் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் திரும்பி சினிமால முயற்சி செஞ்சு பெரிய ஆளா வந்திருப்பாரு. இது எல்லாத்தையுமே இவரை இந்த இடத்துல சொல்லிட்டாரு. என்ன மதிக்காம போனா அதனால தான் அப்படி பண்ணேன்னு சொல்றாரு. ஹீரோ பக்கம் தானே இப்ப நியாயம் இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால ஹீரோயின் வேகமா செட்டுக்கு வந்துடுறாங்க. ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம், நான் கோஆபரேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற இவருக்கும் சந்தோஷமா இருக்கு. மேற்கொண்டு ஷூட்டிங்லாம் நடக்குது. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு ஈர்ப்பு வர ஆரம்பிச்சிருது. அடிக்கடி இவங்க வெளியே போறாங்க, நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ரெண்டு பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்கிற அளவுக்கு போயிடுறாங்க. நம்ம இப்படி பழகுறத பத்தி அந்த டைரக்டர் கிட்ட மட்டும் சொல்லாதன்னு சொல்லிட்டாரு. நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு ஏற்கனவே ஒய்ஃப் இருக்காங்க, இருந்தாலும் அஃபேர் ஏற்பட்டது. இவங்க ரெண்டு பேர் ஒண்ணு மண்ணா இருக்காங்க பாத்தீங்களா, அதெல்லாம் யாரோ மறைஞ்சிருந்து அப்பப்ப போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க. யாரு போட்டோ எடுக்கிறா, எதுக்காக போட்டோ எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை இந்த டைரக்டர் தான் எடுக்க சொல்றாரா என்னன்றதும் நமக்கு தெரியல. நம்ம ஹீரோவோட மாமனாரை பொறுத்த வரைக்கும் பொலிட்டீஷியன் சொல்லியிருப்பாங்க.
சொல்லியிருப்பேன், அந்த மாமனாரோட பர்த்டேவா இருக்கும். அதுக்காக இவர் ஒரு காஸ்ட்லி வாட்சை பிரசன்ட் பண்றாரு. மாமனாரோ சந்தோஷப்படுறாரு. இப்ப மாமனார் மாப்பிள உங்ககிட்ட பேசணும்ன்ற மாதிரி தள்ளி இருக்க ஒரு ரூமுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப ரூம்ல வச்சு சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, இவரும் ஈரனும் சேர்ந்த மாதிரி ஹோட்டலுக்கு எல்லாம் போயிருப்பாங்க. அதை யாரோ போட்டோ எடுத்திருக்காங்க போல. ஏற்கனவே போட்டோ எடுத்தவங்க இல்ல, இந்த மாமனார் ஆள் யாரோ போட்டோ எடுத்திருக்காங்க போல. இதெல்லாம் என்ன மாப்பிளன்னு கேக்குறாரு. மாமா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லன்ற மாதிரி ஹீரோ சமாளிக்கிறாரு. நான் புரிஞ்சுப்பேன், என் பொண்ணு புரிஞ்சுக்க மாட்டா, என் பொண்ணோட கண்ணுல கண்ணீர் வந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன் மாப்பிள, அதனால ஒழுங்கா இருந்துக்கோங்கன்ற மாதிரி வார்னிங் கொடுத்து அனுப்புறாரு. இப்ப வேற ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா மேல இருக்க லைட் இருக்கு பாத்தீங்களா, ஹீரோ மேல விழுற மாதிரி வந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ தப்பிச்சிடுறாரு. அன்னைக்கு தான் டைரக்டர் திரும்பி இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஒருவேளை டைரக்டர் தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காரு போல அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஏன்னா டைரக்டர் கொஞ்சம் வில்லத்தனமாலாம் இவருக்கு பக்கத்துல வந்து பேசுறாரு. இதனால டென்ஷன் ஆன ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, நேரா மார்ட்டினை பார்த்து பேசுறதுக்காக வராரு. அந்த ஆள் இதுக்கப்புறம் இந்த செட்டுக்கு வரக்கூடாது, அவரை படத்தை விட்டு தூக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னால தூக்க முடியாது, ஏன்னா உனக்கு எதிராக ஏதோ வச்சிருக்காரு போல, அதனால தான் என்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாரு. அவர்கிட்ட மாற்ற மாதிரி நீ ஏதாவது தப்பு பண்ணியா அப்படின்ற மாதிரி இந்த மார்ட்டின் கேக்குறாரு. ஒருவேளை நம்ம ஹீரோயின் கூட ஒன்னா இருந்தது அவர் போட்டோ எடுத்து வச்சிருக்காரான்னு ஹீரோக்கு பயம் வருது. ஹீரோ பெருசா எதுவும் கேட்டுக்காம கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள பேய் வந்துருது. ஹீரோவை கத்திய வச்சு குத்தவர மாதிரி ஒரு சீன் தான் எடுக்க போறாங்க. அந்த சீனை இப்ப எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, கத்திய வச்சு வேகமா குத்துற மாதிரி வராங்க. கொஞ்சம் உண்மையிலேயே குத்தி இருப்பாங்க, அந்த அளவுக்கு வேகமா குத்த வந்திருப்பாங்க. ஒருவேளை டைரக்டர் இந்த பொண்ணை நமக்கு எதிராக யூஸ் பண்றாரா, இந்த பொண்ணை வச்சு நம்மள ஏதாவது பண்ணிடுவாரா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு இந்த இடத்துல பயம்லாம் வர ஆரம்பிச்சிருது. வேற ஒரு சீன்ல பேய் வந்து இருக்கு பாத்தீங்களா, கயிறை போட்டு கழுத்தை இழுக்கும். அந்த சீனை பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி டைரக்டர் அந்த இடத்துக்கு வந்து பண்ணி காட்டுறாரு. அவர் டெமோ காட்டுறேன்ற மாதிரி உண்மையிலேயே கயிறை வச்சு நல்லா இழுக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு ரொம்ப வலிக்குது. ரொம்ப வலிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் விட்டுட்டு போறாரு. இவர் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காரு, உண்மையிலேயே நம்மள சாவடிச்சிருவாரு போலியே அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு பயம் வருது. ஹீரோவும் உசாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அவர் அனுப்பிவிட்டா என்னன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஆக்சுவலா அந்த டைரக்டர் கிட்ட ஏதோ வச்சிருக்காரு, அதனால தான் நம்மள இப்படி பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி ஹீரோக்கு லைட்டா பயமாவும் இருக்கு. இன்னைக்கு கடைசி சீன் எடுக்க போறாங்க. அதாவது கன்னால ஷூட் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதுல ஹீரோ செத்துற மாதிரி சீன் இருக்கும். ஆனா ஹீரோ இருக்கார்ல, இந்த மாதிரி நான் நடிக்க மாட்டேன், கண்டிப்பா இந்த சீனை மாத்தணும், இவ சாவற மாதிரி தான் சீன் இருக்கணும், நான் ஃபீல் பண்ணி பேசுற மாதிரி தான் சீன் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஒய்ஃபுமே பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. சண்டை வரதுனால ஒய்ஃபை போக சொல்லிட்டாரு. ஆனா ஒய்ஃப் என்னதான் நடக்குது பார்க்கலாம்னு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த டைரக்டர் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்ற மாதிரி தான் இந்த சீனை எடுக்கணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன் உனக்கும் குமாரிக்கும் நடுவுல நடக்கிறத உன்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்ல வேண்டி வரும்னு மிரட்டுறாரு. இதனால ஹீரோக்கு லைட்டா பயம் வந்துருது. இவர் சொல்ற மாதிரியே பேசாம நடிச்சுட்டு போயிடலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அது என்னன்னா, இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஒரு தம்பி இருப்பாரு. அந்த தம்பி பேயின்னு நினைச்சு அந்த ஹீரோயினை ஷூட் பண்றதுக்காக வராரு. டே தம்பி பேய்லாம் இல்லடா, நிறுத்து நிறுத்துன்னு இவர் சொல்ற மாதிரி தான் சீனா இருக்கும். அந்த சீனை எடுத்துட்டு இருக்கும்போது கட்டி பிடிக்கிற மாதிரிலாம் சீன் வரும். அதை ஒய்ஃப் பாக்குறது இவருக்கு அன்னீசியா இருக்கு. சீனை நிறுத்திடுறாரு. நீ கொஞ்சம் வீட்டுக்கு கிளம்பேன்ற மாதிரி ஒய்ஃப் அனுப்பி வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் திரும்பி செட்டுக்குள்ள வராரு. இந்த சீனை எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. சீன் படி பார்த்தா இவரோட தம்பி கேரக்டர் ஹீரோயினை ஷூட் பண்ணுவாரு. குறுக்க ஹீரோ வந்து காப்பாத்தணும், இதுதான் சீனா இருக்கும். தம்பி கேரக்டர் ஷூட் பண்றாரு. பார்த்தா உண்மையான புல்லட் வந்துருது. நல்ல வேலையா இவங்க ரெண்டு பேர் மேலயும் படாம பின்னாடி இருக்க ஜன்னல்ல போய் படுது. என்ன உண்மையான புல்லட் வருதுன்ற மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, யோ நீ தானே புல்லட்டை மாத்தி வச்ச, நீ தானே இந்த விஷயத்தை பண்ணன்ற மாதிரி டைரக்டர் மேல கோவப்படுறாரு. நான் ஒன்னும் பண்ணல, நீ தான் பண்ணிருக்க, அதனால தான் ஷூட் பண்றதுக்கு முன்னாடியே விலகிட்டேன்ற மாதிரி டைரக்டர் சொல்றாரு. மாத்தி மாத்தி ப்ளேம் பண்ணிக்கிறாங்க. குமாரி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கும்போது ஹீரோ பேசுறதுக்காக வராரு. குமாரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்துட்டேன், திருப்பதியில போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான், நம்ம லவ் பண்ற விஷயத்த அந்த டைரக்டர் கிட்ட சொல்லாதானே சொன்னேன், நீ சொன்னியான்ற மாதிரி கேக்குறாரு. என்ன இப்படி கேக்குறீங்க, நான் சொல்லவே இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க தான் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவருக்கு தோணுது. இவ பொய் சொல்றாளா இல்ல உண்மை சொல்றாளா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. உண்மைதான் சொல்றா போல அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு சீக்கிரமா நம்ம திருப்பதிக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்றாரு. இன்னைக்கு நைட்டு நடக்கிறத தான் படத்தோட ஸ்டார்டிங்லயே நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதாவது ஸ்டூடியோல இருக்க ஒரு ரூம்ல இந்த குமாரி படுத்துட்டு இருந்திருப்பாங்க. யாரோ ரூம்குள்ள வந்திருப்பாங்க. வந்தவங்க இந்த குமாரியை ஷூட் பண்ணிருப்பாங்க. குமாரி இந்த இடத்துல இறந்து போயிருப்பாங்க. ஷூட் பண்ணது யாருன்றது நமக்கு தெரியல. இதுதான் இப்ப கேள்வி. ஷூட் பண்ண ரூம்ல யார் இருக்காங்கன்னா அந்த டைரக்டர் தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதை வந்து அந்த மார்ட்டின் கவனிக்கிறாரு. அச்சோ டைரக்டர் தான் ஷூட் பண்ணிட்டாரு போலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. போலீஸுங்களுக்கு தகவலை கொடுத்துறாரு. விசாரணை பண்றதுக்காக இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. இவர் பேரு தேவராஜ் அப்படின்றது. ராணா தகுபதி தான் இந்த ரோலை பண்ணிருப்பாரு. ஷூட் பண்ணா கன் அங்கதானே இருக்கணும், ஆனா கன் இல்ல, நீ தான் ஷூட் பண்ணியான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. நான் ஷூட் பண்ணல, அந்த ஆக்டர் தான் ஷூட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் டைரக்டர் சொல்லிட்டாரு. இப்ப அந்த ஆக்டரை கூப்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் சீனியர் இருக்கார்ல, எக்காரணத்தை கொண்டும் டிகேஎம் அந்த இடத்துக்கு வர வைக்க கூடாது, அவரோட
மாமனார் கிட்ட என்னால பேச்சு வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோக்கு தகவலை கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. எது வந்தாலும் பாத்துக்கலான்றதுக்காக தான் இப்படி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவோட வீட்டுக்கு இந்த தகவல் போயிருது. ஹீரோவோட வைஃப் தான் ஹீரோவை எழுப்புறாங்க. ஸ்டூடியோல யாரோ கொல்லப்பட்டிருக்காங்களான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கொல்லப்பட்டிருக்காங்களா யாருன்ற மாதிரி கேக்குறாரு. யாருன்னு போன்ல சொல்ல, உங்களை உடனே கூப்பிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவரும் எந்திரிச்சு கிளம்புறாரு. சொல்ல முடியாது, இந்த ஒய்ஃபே கூட இந்த கொலை பண்ணிருக்கலாம். யாரு கொலை பண்ணிருப்பாங்கன்றது இப்போ வரைக்கும் ஒரு கேள்வியா தான் இருக்கு. இறந்து போன குமாரியை பொறுத்த வரைக்கும் ராணின்ற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த ராணி கிட்ட ஏதாவது தெரியுமான்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அந்த ராணி அவங்க பார்த்த விஷயத்த சொல்லிட்டாங்க. அதாவது நேத்து நைட்டு கடைசியா என்ன பார்த்தாங்கன்றதை இந்த இடத்துல சொல்றாங்க. நைட்டு நேரம் குமாரியை பார்க்கறதுக்காக ரூம் கிட்ட வந்திருப்பாங்க. அப்ப உள்ள டைரக்டர் இருக்கிறத கவனிச்சிருப்பாங்க. அவனை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, நானே உன்னை சாவடிச்சிருவேன்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டு உள்ள வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப குமாரி இருக்காங்கல்ல, அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காரு. நாங்க 2 பேர் திருப்பதியில போய் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ன்ற மாதிரி சந்தோஷமா சொல்லியிருப்பாங்க. நல்ல விஷயம்ன்ற மாதிரி ராணியும் கட்டிலாம் பிடிச்சிருப்பாங்க. இதை தான் பிரசன்ட்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. இதை தாண்டி இந்த ஸ்பாட்ல இருக்க எல்லார்கிட்டயும் தனித்தனியா விசாரிக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனா சொல்லிட்டாரு. அதாவது இங்க போட்டோ எடுக்கிறதுக்காக ஒருத்தர் இருப்பார்ல, அந்த போட்டோகிராஃபரை மார்டின் வேற ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணாரு. அவங்க 2 பேர் நெருக்கமா இருக்க போட்டோவை எடுக்க சொன்னாருன்ற மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டாரு. அப்ப மார்டினோ இல்ல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி மார்டின் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. மார்டினோ அன்னைக்கு நைட்டு இங்க தான் தங்கியிருப்பாரு. எதுக்கு வீட்டுக்கு போலன்னு கேட்கும்போது இங்க வேலை நடந்தது பாத்துக்கிறதுக்காக இருந்தேன்னு சொல்லிட்டாரு. மார்டினோட கன்னை வச்சுதான் இந்த கொலை நடந்திருக்குன்றதும் தெரியுது. கன்னு மிஸ் ஆயிருச்சு, அந்த டைரக்டர் தான் எடுத்து ஷூட் பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் மார்டின் சொல்லிட்டாரு. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, நீ கூட இதை பண்ணிருக்கலாம். ஏன்னா அந்த பொண்ணு மேல ஒரு கண் இருந்திருக்கு. அந்த பொண்ணு அப்பப்போ போட்டோ எடுக்க சொல்லியிருக்க. ஹீரோ நெருக்கமா இருந்தது உனக்கு பிடிக்கல, அதனால நீயே கூட கொலை பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டாரு. சேச்சா, நாளா இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி இந்த மார்டின் சொல்லிட்டாரு. ஈரனோட ஃப்ரெண்ட் ராணின்றவங்க சில விஷயங்களை சொன்னாங்கல்ல, வேற சில விஷயங்களையும் சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா செல்வம் மேல டவுட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஹீரோவோட டிரைவரா வேலை பார்க்கிறவர் பேர் தான் செல்வம். அந்த செல்வம் இருக்கார்ல, நீ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு, இதெல்லாம் தேவியோட அப்பாக்கு தெரிஞ்சது உன் உயிரே போயிடும் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு போயிருப்பாரு. இவங்களுமே ஹீரோ கிட்ட சொன்னா பிரச்சனைன்னு சொல்லாம இருப்பாங்க. ஆனா ராணி இருக்காங்கல்ல, இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. அவர் இந்த மாதிரிலாம் வந்து மிரட்டிட்டு இருக்காரு, என்ன எதுன்னு கொஞ்சம் பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு இவர் டென்ஷன் ஆயிடுறாரு. எப்படா நீ அப்படி சொல்லுவன்ற மாதிரி செல்வத்தை போட்டு அடி அடி நடிக்கிறாரு. அங்க இருந்து கோவமா கிளம்பி போறாரு. அதெல்லாம் மனசுல வச்சு செல்வம் கூட இப்படி பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தான் இந்த பொண்ணு சொல்றாங்க. இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. தகவல் கேள்விப்பட்டு ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த செட்டுக்கு வந்துடுறாரு. ரொம்ப சோகமா தான் வராரு. எல்லாருமே அவ இறந்து போயிட்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வந்தவரு நான் ஃபேஸ பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால பாடியை கொண்டு போகும்போது ஃபேஸ் எல்லாம் இவர்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. சேர்ந்து டான்ஸ் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இவருமே இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ஃபீல் பண்ண ஹீரோ இருக்கார்ல, எல்லாத்துக்கும் இந்த ஆள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி டைரக்டரை ப்ளேம் பண்ணிட்டு இருக்காரு. டைரக்டர் இருக்கார்ல, நீ தான்டா இப்படி பண்ணிருப்பன்ற மாதிரி இவரை ப்ளேம் பண்றாரு. மாத்தி மாத்தி 2 பேருமே இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கடைசி நாள் ஷூட்டிங் தெரியாதனமா உண்மையான கன் வந்து உண்மையான புல்லட் வெளியே வந்தது இல்ல, அதுவே கொலைக்கான முயற்சியா தான் இந்த இன்ஸ்பெக்டர் பாக்குறாரு. அதுல யாரு சம்பந்தப்பட்டிருக்காங்கன்றத புடிச்சா உண்மையான குற்றவாளியை புடிச்சிடலாம்னு யோசிக்கிறாரு. அது சம்பந்தமா விசாரணை பண்றாரு. நீங்க தான் புல்லட்டை மாத்தி வச்சீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நாலாம் பண்ணல, ஹீரோ தான் அதை பண்ணிருப்பான். அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணும்போது ஹீரோ குறுக்க வரணும், ஹீரோ வரல, அவளை சாவடிக்கிறதுக்காக தான் இப்படி பிளான் பண்ணிருக்கான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப மத்தவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சு பாக்குறாங்க. அந்த கன்னை கடைசியா யாரு கொண்டு வந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. கன்னை கொண்டு வந்தது ஹீரோ தான், ஆனா உள்ள புல்லட் போட்டாரா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த எடுத்த சீனை பார்த்தா ஏதாவது தெரியும்ன்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. அந்த சீனை மட்டும் பிளே பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பாபு கிட்ட சொல்லிட்டாரு. திரும்ப திரும்ப அந்த சீனை பிளே பண்ணி பாக்குறாரு. யார் முடிவு பண்ணி இது நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதாவது ஹீரோ தான் அந்த பொண்ணை கொல்றதுக்காக இப்படி பிளான் பண்ணிருக்காரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவை உட்கார வச்சு இந்த இன்ஸ்பெக்டர் பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கும் அந்த பொண்ணுக்கும் நடுவுல என்னென்னமோ கனெக்ஷன் இருக்கிறதா சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப ஹீரோவும் ஆமான்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. நானும் அவளும் பயங்கரமா லவ் பண்றோம், சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் பிளான் போட்டு வச்சோம், அதுக்குள்ளதான் இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப டீடைலா இவங்க ஸ்டோரியை சொல்லிட்டாரு. அன்னைக்கு ஒரு நாள் இவர் பாட்டு பாடினார்ல, இவங்களை நினைச்சு பாடின மாதிரியே உங்களுக்கு தோணி இருக்கும். என்ன நினைச்சு பாடினீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆமான்ற மாதிரிலாம் இவர் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரிலாம் இவங்க 2 பேருமே ஜாலியா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க, பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அவ கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஃபோர்ஸ் பண்ணிருக்கா, அதனால தான் கதையை முடிச்சிட்டியான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், அவ கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஃபோர்ஸே பண்ணல, நானா இந்த கொலையை பண்ணல, நீங்க வேற ஆங்கிள் யோசிங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டருக்கு இன்னொன்னு ஒரு கேள்வி வருது. அது என்னன்னா, செல்வமணி கூப்பிட்டு அடிச்சல்ல, அதுக்கப்புறம் செல்வம் எதுவுமே பண்ணலையா, செல்வம் பத்தி சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் செல்வம் போட்டு அடிச்சார்ல, அதுக்கப்புறம் மாமனார் கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பாரு.
ஏன்னா மாமனார் சொல்லி தான் செல்வம் அப்படி பண்ணிருப்பாரு. ஏன் மாமா இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறாரு. பின் என்ன, அவ கூட நீ சுத்திட்டு இருக்கிறத நான் பாப்பனா? என் பொண்ணுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா உடஞ்சு போயிடுவா, அதுக்காக தான் இப்படி பண்றேன். ஒழுங்கா அவளை விட்டு விலகிரு, அப்படி இல்லைன்னா அவ கதையை முடிச்சிருவான்ற மாதிரி மாமனார் சொல்லியிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப மாமனார் கூட கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இன்ஸ்பெக்டருக்கு தெரியுது. இவ்வளவு நேரம் குமாரியை லவ் பண்றேன்னு ஹீரோ பேசினாரு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் அந்த ஒய்ஃபை கேட்க வச்சிருப்பாரு. அதாவது தேவியை கேட்க வச்சிருப்பாரு. இப்ப தேவியை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது தேவி கூட இந்த விஷயத்த பண்ணிருக்கலாம்னு யோசிக்கிறாரு. தேவிக்கு அரசல் பரசலா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல, அதனால நீங்க கூட கொலை பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டாரு. இல்ல, நான் நைட்டு வீட்டுல தூங்கிட்டு தான் இருந்தேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி, உங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல தான் இருந்தாரா இல்ல அவரு மிஸ் ஆனாரா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. என் ஹஸ்பண்டும் என் பக்கத்துல தான் இருந்தாரு, என் ஹஸ்பண்டும் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா ஹீரோ டைரக்டரை பக்கத்துல உட்கார வச்சிடுறாரு. இவங்க ரெண்டு பேரையும் லாக் பண்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கிறாரு. அந்த பொண்ணு உங்க பேச்சை கேட்காம ஹீரோவோட பேச்சை கேட்டிருக்கா, இதனால கோவத்துல நீங்க இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் டைரக்டரை சொல்லிட்டாரு. ஆனா டைரக்டர் இருக்காருல்ல, ஹீரோ தான் இப்படி பண்ணிருப்பான், நான்லாம் அப்படி பண்ணல, அவளை பொண்ணு மாதிரி நான் பார்த்தேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும்போது செல்வம் இருக்காரு பாத்தீங்களா, நான் தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதுக்கு பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க. சின்ன வயசுல இருந்து தேவி அம்மாவை தூக்கி வளர்த்தது நான் தான், எனக்கு அவங்க பொண்ணு மாதிரி, அவங்க கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது, இந்த பொண்ணுனால தானே அவங்க கஷ்டப்பட போறாங்க, அதனால இந்த பொண்ணோட கதையை முடிச்சிடலான்றதுக்காக நான் தான் கதையை முடிச்சேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த பொண்ணுக்கு வார்னிங் கொடுத்து பார்த்தேன், கேட்கல, அதனால தான் கதையை முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு தேவியோட அப்பா வந்துடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, வாங்க மாப்ள, நீயும் வாமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கிளம்ப பாக்குறாரு. எங்க கூப்பிட்டு கிளம்புறீங்க, கேஸ்லாம் ஃபைல் பண்ணிடுவேன், நீங்க கிளம்பணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை, ஒழுங்கா இங்க உட்காந்து கோஆபரேட் பண்ணுங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாராளமா உங்க பொண்ணையும் மருமகனையும் கூட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி, ஒழுங்கா கோஆபரேட் பண்ணிட்டே போயிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த பொலிட்டீஷியனும் யோசிக்கிறாரு. என்ன கேட்கணுமோ கேளுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் இந்த பொலிட்டீஷியனை சந்தேகப்படுற மாதிரி நிறைய கேள்வி கேட்கிறாரு. நாளா இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி பொலிட்டீஷியன் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோக்கு டைரக்டர் மேல சந்தேகம் இருக்கு, டைரக்டருக்கு ஹீரோ மேல சந்தேகம் இருக்கு. நம்ம ரெண்டு பேருக்கு உண்டான சண்டையில அவ இறந்து போயிட்டாலே அப்படின்ற மாதிரி டைரக்டர் ஃபீல் பண்ணிட்டாரு. ஹீரோவும் அவங்க இறந்து போனதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே பண்ணலையா என்னன்னு தெரியல. இப்ப இன்ஸ்பெக்டருக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அதாவது கிளியோட உடம்புல ஒரு ரெக்கை இருக்கும்ல, அந்த ரெக்கை இங்க கிடைக்குது. இந்த ரெக்கை எப்படி இங்க வந்ததுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப இவரோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, நீங்க யாரை தான் சார் சந்தேகப்படுறீங்கன்னு கேக்குறாரு. அப்ப இன்ஸ்பெக்டர் அப்சர்வ் பண்ண சில விஷயங்களை சொல்றாரு. இறந்து போன குமாரி இருக்காங்கல்ல, சிரிச்ச மாதிரியே இறந்து போயிருப்பாங்க. சோ அவ எதிர்பார்த்த நேசிச்ச யாரோ ஒருத்தர் தான் வந்து கொலை பண்ணிருக்காங்க, அதனால தான் அவ முகத்துல சிரிப்பு வந்திருக்கு. அதே மாதிரி ஷூட் பண்ணவனும் குமாரியை நேசிச்சவனா தான் இருப்பான். காரணம் என்னன்னா அவன் ஃபேஸ பார்க்காம ஷூட் பண்ணிருக்கான், அதனால தான் புல்லட்ட தப்பு தப்பா ஷூட் பண்ணி வச்சிருக்கான். அவளை நேசிச்சது அவன் நேசிச்சதுன்னு பார்த்தா டைரக்டர் ஹீரோ தான். இவங்க ரெண்டு பேர்ல தான் யாரோ ஒருத்தர் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. இதை தாண்டி யாராவது இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப எனக்கு வேற ஒருத்தங்க மேலயும் டவுட் வந்திருக்குன்னு சொல்றாரு. தேவி மேல டவுட் வந்திருக்கிறத பத்தி சொல்றாரு. டைரக்டர் மேலயும் ஹீரோ மேலயும் டவுட் வந்திருக்குல்ல, அவங்கள லாக் பண்ணி விசாரணைலாம் பண்றாரு. அவங்க ரெண்டு பேருமே பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. தேவி கிட்டயும் விசாரணை பண்றாரு, அவங்களும் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு கமிஷனர் வந்துடுறாரு. அந்த மாமனார் சொல்லி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என்ன நீ நான் சொல்றதை கேட்க மாட்டியா, இவங்க மூணு பேரையும் ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இவங்க மூணு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் பண்ணிருக்காங்க, என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இவருக்கு அந்த பேரட்டோட ரெக்க கிடைச்சது பாத்தீங்களா, அதை இந்த இடத்துல காட்டுறாரு. அந்த பேரட்டை வந்து இவங்க வீட்டுல தான் வளர்ப்பாங்க. சோ இவங்க வீட்டுல இருக்க யார் மேலேயாவது தான் அது ஒட்டி இருக்கும். அவங்க இந்த இடத்துக்கு வந்து கொலை பண்ணும்போது கீழே விழுந்திருக்கோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. முதல்ல மாமனாரை பிளேம் பண்றாரு, அடுத்தது ஒய்ஃபை பிளேம் பண்றாரு, கடைசியில ஹீரோவை பிளேம் பண்றாரு. ஏன்னா ஹீரோ தான் ஷூட் பண்ணிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அந்த பொண்ணு சிரிச்ச மாதிரி இறந்து போயிருக்காங்கல்ல, ஹீரோ வந்திருந்தா தான் அந்த பொண்ணு சிரிச்சிருப்பாங்க, அதனால ஹீரோ தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி லாக் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு சந்தேகம்னா தாராளமா அரெஸ்ட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. அப்ப டீமை சேர்ந்தவங்களாம், சார் அரெஸ்ட் பண்ணிடாதீங்க சார், இன்னும் ஒரு சீன் மட்டும் எடுக்கணும் சார், எடுக்க விடுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஹீரோவா அவங்க எல்லாருமே பாவம், அந்த ஒரு சீனை மட்டும் நடிச்சு தந்துட்டு நான் உங்க கூடயே வரேன், விசாரணை பண்ணி நான் தப்பு பண்ணனா எனக்கு தண்டனை கூட தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த சீனை எடுத்துடலாம், சீனை எடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அவங்க இறந்து போய் கீழே விழுந்து கிடந்தாங்கல்ல, அப்ப இவர் பேசுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஹீரோ இப்படிதான் முடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி சீனை தான் எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் முன்னாடியும் பாடின பாட்டை எனக்கு பாடின பாட்டான்னு கேட்டல, ஆமா உனக்கு பாடின பாட்டு தான்ற மாதிரி இவர் எமோஷனலா நிறைய பேசுறாரு. இதெல்லாம் கேட்கிற எல்லாருமே எந்திரிச்சு நின்று கையை தட்டுறாங்க. ஏன் இந்த டைரக்டரே கையெல்லாம் தட்டுறாரு, இவ்வளவு நேசிச்சிருக்காரா அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணை இவ்வளவு நேசிச்சவர் எப்படி கொலை பண்ணிருக்க முடியும், அவர் கொலை பண்ணலன்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதே மாதிரி
கமிஷனர் இருக்கார்ல, இந்த இன்ஸ்பெக்டரை ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிடுறாரு. நீ ஒன்னும் இந்த கேஸை விசாரிக்க தேவையில்ல, இதுக்கப்புறம் நீ தான் இந்த கேஸை விசாரிக்க போறன்னு இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் கிட்ட கேஸை தந்துடுறாரு. ஹீரோவும் மேக்கப்பை ரிமூவ் பண்றதுக்காக வராரு. அப்ப டைரக்டர் இருக்கார்ல, நீ அவளை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லடா, ஏன்னா அந்த அளவுக்கு நேசிக்கிற, நீ பேசினதை கேட்கும் போதே மனப்பூர்வமா பேசின மாதிரி இருந்ததுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப ஹீரோ இருக்கார்ல, நான் தான் பண்ணேன், ஆனா நான் பண்ணதுக்கு நீ தான் காரணம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்கதான் ஒரு விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த டைரக்டர் சொல்லி தான் இவ க்ளோஸா பழகுறாளா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அதனால ஹீரோவும் ஒரு விஷயத்தை செக் பண்ணிருப்பாரு. அவங்க டைலாக் பிராக்டிஸ் எடுக்கும் போது ரெக்கார்ட் ஆகும் பாத்தீங்களா, அந்த ஒரு ரெக்கார்டிங்கை இவர் எடுத்து பாக்குறாரு. அந்த ரெக்கார்டிங்கை செக் பண்றவரு ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இவருக்கு எதிராக ஒரு சதி பிளான போடுறாங்க. அவனால நீ பிரெக்னன்ட் ஆயிட்டு அதை வச்சு அவனை அசிங்கப்படுத்திடலாம் டைரக்டர் சொல்லிட்டாரு. இந்த பொண்ணு சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பாங்க. இதை கேட்டு நான் உடஞ்சு போயிட்டேன், அவகிட்டயே கேட்கலாம்னு நினைச்சேன், அப்பயும் போய் தான் சொன்னான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அதாவது நம்ம லவ் மேட்டர் நீ அந்த டைரக்டர் கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவங்க சொல்லல அப்படின்ற மாதிரி போய் சொல்லிருப்பாங்க. இதனால தான் அப்பயே இவர் ஃபீல் பண்ண மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. நம்மள சீட் பண்றதுக்கு இவ பாக்குறா, இவ கதையை முடிக்கணும்ன்றதுக்காக இவர் தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு, கதையை முடிச்சிருப்பாரு. சோ இவர் மேல ஒட்டி இருந்த ரெக்க தான் கீழே விழுந்திருக்கும். இதெல்லாம் கேக்குற டைரக்டர் இருக்கார்ல, நீயே நானு தான்டா தப்பு பண்ணிருக்கோம், அவ தப்பு பண்ணலடா, நீ கேட்டியே அதை முழுசா கேட்டியா, முழுசா போய் கேளுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோயின் மேல ஏதோ தப்பு இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இப்ப ரூம்க்கு அந்த டைரக்டர் இருக்காரு பாத்தீங்களா, கன் எடுத்து ஷூட் பண்ணிக்கிறாரு. இவரே ஷூட் பண்ணிக்கிறாரு. நான் தான் அந்த பொண்ணை சாவடிச்சேன், கில்ட் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி லெட்டர் எழுதி வச்சிருக்காரு. இப்ப எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. டைரக்டர் தான் சாவடிச்சிருக்காரு போல, இப்ப டைரக்டரும் இறந்து போயிட்டாருன்னு யோசிக்கிறாங்க. ஆனா இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் ஹீரோ தான் பண்ணிருப்பாருன்னு தெரியுது. இப்ப நீ தப்புச்சிட்ட, ஆனா மாட்டுவன்ற மாதிரிலாம் அனுப்பி வர்றாரு. இப்ப ஹீரோவும் அவ என்னதான் சொல்லிருப்பா, வீட்டுக்கு போய் கேட்கணும்ன்ற மாதிரி வீட்டுக்கு வந்து அந்த முழு ஆடியோவை கேட்க ஆரம்பிக்கிறாரு. நமக்குமே நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த டைரக்டர் தான் இவர் அசிங்கப்படுத்தணும்னு நினைப்பாரு. இந்த பிளான் எல்லாம் சொல்லியிருப்பாரு. இந்த பிளானை பண்ணாதானே உங்களுக்கு சந்தோஷம், ஆனா என்னால அந்த விஷயத்தை பண்ண முடியாது, ஏன்னா நான் உண்மையிலேயே அவரை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன், அவர் ரொம்ப நல்லவர், எந்த விதத்திலயும் நான் அவரை காயப்படுத்த மாட்டேன். இப்ப அவரோட குழந்தை என் வயிற்றுல இருக்கு, நாங்க சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறோம், அவர் மேல தப்பு இல்ல, நீங்க உட்காந்து பேசினாலே ப்ராப்ளம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா இவர் பாதி மட்டும் கேட்டுட்டு அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு யோசிச்சிருப்பாரு. அதனால தான் அந்த இடத்துக்கு போய் கொலை பண்ணிருப்பாரு. தப்பு பண்ணிட்டுமே, அவளை போய் சாவடிச்சிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதனால தான் சாகும் போது கூட அவங்க லைட்டா ஸ்மைல் பண்ணிருப்பாங்க, இறந்து போயிருக்காங்க. டைரக்டருக்கும் ஹீரோக்கும் நடுவுல நிறைய ஈகோ இருக்கு, அதை மட்டும் போக வச்சா சேர்த்து வச்சிடலான்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு யோசிச்சிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க. இப்ப அந்த படம் ரிலீஸ் ஆகுது, எல்லாருமே அந்த படத்தை பயங்கரமா கொண்டாடுறாங்க. எப்படி நடிச்சிருக்கா பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவருமே அந்த ஷோவெல்லாம் பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அவங்க தான் அந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் அப்படின்ற மாதிரிலாம் அந்த டைரக்டர் சொன்னார்ல, அதனால அவங்களோட படத்தை தான் பெருசாலாம் போட்டிருக்காங்க. இப்ப இவர் இங்க இருந்து சோகமா கிளம்புற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படமும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.